வணக்கம் அனுகிரகம் தமிழ் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வருடம் 2026 ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து 2027 ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 365 நாட்கள் தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற அறிவியல் சார்ந்த முறையில எந்த விதத்திலும் நம்ம மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல், ஒரு கிரகமும் ராசிக்கு இந்தந்த இடத்துல இந்த தன்மையில இந்த காம்பினேஷன்ல இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு கர்ம பலன் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு ஒரு ராசிக்காரர்களுக்கு தர போகக்கூடிய அமைப்புல இருக்கு, தரத்தக்கதாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒளி தத்துவ பிரகாரம் பாவகிரகம் சுபகிரகம், நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய சுபகிரகம், தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய பாவகிரகம், அந்த பாவகிரகமே சுபகிரகத்தின் தாக்கம் பெறும் பொழுது வேற மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி நிறைய இந்திய வேத ஜோதிடத்துல எப்படி ஒரு தனி மனிதனோட கர்மா செயல்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமா இந்த வீடியோல மேஷராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படின்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மேஷராசிக்காரர்களுக்கு விரய சனி ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. போன மார்ச் மாசத்திலிருந்தே ஒரு வருடமாகவே 12ஆம் இடத்துல சனி போய் மேஷ ராசிக்காரர்களுக்கு விரய சனியாக 7.5 நாள் சனியோட ஃபர்ஸ்ட் பீரியட் என்று சொல்லப்படுகிற 7.5 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 1 இயர் போய்கொண்டிருக்கிறது. அது 2027 மார்ச், அதாவது இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு முழுவதும் விரய சனியா தான் நீடிக்க போகுது. குரு பாருங்க 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடம்ங்கிற திருமணஸ்தானம், அதே மாதிரி 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானம், 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்த்து இருந்தார். இப்போ ஜூன் 1ஆம் தேதி 2026, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் குரு 3ல இருந்து 4க்கு வரார். அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். அற்புதமான ஒரு மாற்றம். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வேலை, உத்தியோகம், தொழில் எல்லாமே விருத்தி ஆகக்கூடிய நல்ல ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு, நமக்கே போக்கஸ் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கக்கூடிய அந்த உச்சகுருவின் பார்வை 10, 12, 6ஆம் இடத்துக்கு வரும் பொழுது தேவையான பண வசதிகள், பினான்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள், நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பு, வேலையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. ஸோ அந்த ஒரு ஜூன் மாதம் மாறக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு அற்புதமா இருக்கு. அதே சமயத்துல வேற ஏதோ ஆண்டு கிரகம் மாறுதான்னு கேட்டீங்கன்னா, சனி மாறல, குரு ஜூன் 1ஆம் தேதி மாறுறார். அதுக்கப்புறம் ராகு கேதுகள் டிசம்பர் 6ஆம் தேதி 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாசம் கழித்ததுக்கு அப்புறம் இந்த ஆங்கில ஆண்டின் கடைசி மாதம் ஆகிய டிசம்பர் 6ஆம் தேதி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்துக்கும் மாறுகிறார். சோ இந்த நடுவால ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 6 மாதங்கள் பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் பிரச்சனை இல்லாமல், ராகு கேதுகள் 11:5க்கு சம்பந்தப்பட்டு 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு அற்புதமான ஒரு மேன்மையை ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நல்ல ப்ரோக்ரஸ், அருமையான ஒரு ஸ்ட்ரெச் மேசராசிக்காரர்களுக்கு வியாபாரம், தொழில், இன்வெஸ்ட்மெண்ட், வேலை அது மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் டைம் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான அமைப்பு இருக்குங்க. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் என்ன சாமி ஆகும் அப்படின்னா, டிசம்பருக்கு அப்புறம் ராகு 10க்கு வர்றதுனால சில பிரச்சனைகள், சில சேஞ்சஸ், சில அப்டக்கிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுப்பார். கேதுவும் பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்து கேலயோகம் ஆகி சில மாற்றங்கள், சில பண விஷயத்துல சில இன்வெஸ்ட்மெண்ட், தொழில் வேலையில சில கிளைகளை போடுவது, கொஞ்சம் அபிவிருத்திக்காக ஃபண்டிங் போடுறது, அது மாதிரி சில டிஸ்டர்பன்ஸும் சில ப்ரோக்ரஸும் கொடுப்பார். பட் ஜூன் டு நவம்பர் அற்புதமான ஒரு டைம், அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிசம்பர் டு ஏப்ரல் 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு 10லும், கேது 4லும், குருவும் 4லும், சனி 12ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் அமைப்பும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு. இதுல ராசி அதிபதியாக செவ்வாய் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து ஒரு 4ஆம் இடத்து வரைக்கும் இந்த ஒரு வருடம் ஸ்லோவா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி தாண்டிட்டு இருக்காரு. அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ
இதுல நல்ல விஷயம் என்னன்னா, ராசி அதிபதி வந்து ராகுவோட சேர போறது இல்ல, ராசி அதிபதி வந்து சனியோட சேர போறது இல்ல. தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறப்பதான் ஒரு மாசம் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருப்பாங்க. அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மே சுமாரான டைம் தான். ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு சாதகமான ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் இருக்கிறது, மாத கிரகத்தின் சஞ்சாரமும் இருக்கிறது. ஸோ ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் தொழில் மேன்மை, வேலை ப்ரமோஷன், நல்ல வேலை மாற்றம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில் என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு லைன் போடுறது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் போய் ஒரு எக்ஸ்பர்டைஸ், ஒரு ட்ராக் ரெக்கார்ட் ஜென்ரேட் பண்றதுங்கிற மாதிரி ஒரு அற்புதமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 சித்திரை 1 பிறக்கக்கூடிய அந்த அமைப்பு விரய சனியிலேயே மேஷராசிக்காரர்கள் இருந்து அந்த புத்தாண்டு ஆரம்பித்தாலும் சுப விரயங்களாக தான் இருக்குமே ஒழிய அசுப விரயங்களாக, தவறான விரயங்களாக இல்லாமல் ஒரு வாழ்க்கையில முன்னேறுவதற்காக, வாழ்க்கையில் வசதிப்படுத்துவதற்காக, சில முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிடில் பீரியட் ஆஃப் ஜூன் டு நவம்பர் 2026ல மேஷராசிக்காரர்கள் நல்லா அவங்களுடைய வாழ்க்கைக்கு வேணுங்கிற தொழில், வேலை, கரியர் ஸ்டார்டிங், ஃபவுண்டேஷன் இது எல்லாமே வந்து அமைச்சுக்கிட்டு அது மூலமாக வர வேண்டிய ஆண்டுகளை நல்லாவே வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது பாத்தீங்கன்னா இது ஒரு பொதுவான ஒரு ஆண்டு கிரகம், மாத கிரகத்தை வைத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர்ல என்னென்ன மாற ஒரு அமைப்பு வருது, அதாவது எந்த ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, மேஷ ராசியில நீங்க வந்து அஸ்வினி நட்சத்திரமா அல்லது பரணி நட்சத்திரமா அல்லது கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமா, என்ன லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த லக்னா நாதன் எப்படி இருக்கிறார், லக்னாதிபதியோட உச்சம், நீச்சம், பகை, அதே மாதிரி திட்பலம், திக்பலம், அதெல்லாம் பலம்ல எப்படி இருக்கு, என்ன மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நடக்கக்கூடிய தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு யோகமான தசையா, தசை புக்தி எப்படி போயிட்டு இருக்கு, எப்போ அந்த தசை முடியுது, அடுத்தது நம்ம வாழ்க்கையில வந்து எது மாதிரி ஒரு பாதையை நோக்கி நம்ம செல்ல போகிறோம், நம்மளோட திருமண வாழ்க்கை எப்படி போக போகிறது, நம்மளுடைய ஹெல்த் எப்படி ஆக போகிறது, நம்மளுடைய வெளிநாடு பயணங்கள், மாற்றங்கள், உள்நாடா வெளிநாடா, அரசு உத்தியோகமா, பிரைவேட் செக்டாரா, தொழிலா, எது மாதிரியான துறை வந்து நமக்கு கரெக்டா வருது, எந்த கிரகம் நமக்கு யோகமா இருந்து எந்த மாதிரி டொமைன்ல நாம வந்து நம்மளோட குழந்தைகளை படிக்க வைத்தா அதுல வந்து சிறப்பா அவங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம அப்பாவின் தொழில் வரப்போ மாதிரி இருக்கா, அல்லது அவங்க புது லைன் போடுவாங்களா, அவங்களுக்கு வந்து வெளிநாடு யோகங்களா, அல்லது உள்நாட்டுல அரசு உத்தியோகமா, அல்லது இதுல வந்து அவங்களே ஓனா பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா, எது மாதிரி தன்மைகள் வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்குங்கிறது லக்னத்தை பொறுத்துதான் தசாபுக்திகள் பார்க்கணுமே ஒழிய ராசியை வைத்து தசாபுக்திகள் பார்க்காமல் ராசியை வச்சு இந்த கோச்சார் அமைப்பாகிய ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சியை பார்த்து இது ரெண்டையுமே நம்ம இப்ப பேசின கோச்சார் அமைப்பையும் தசாபுக்தியில் உங்க ஜாதகத்திலிருந்து வரக்கூடிய தசாபுக்தியிலும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், எப்படி உங்க வாழ்க்கை பாதை அடுத்தது லெவல போகுது அப்படிங்கிறதுலாம் துல்லியமா தெரிந்து அதுக்கு தகுந்த திட்டங்களை கரெக்டா தீட்டி தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்கள், பண விரயங்களாம் தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நீங்கள் நல்லாவே வாழ்க்கையில வந்து பெனிஃபிட் அடைந்து கிளாரிட்டியோட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.